இன்னைக்கு நம்ம 2025 வருஷம் ரிலீஸ் ஆன பான் ஆப்பிபிட்டி கியூபர் மேஜிசிட்டி அப்படின்ற ஒரு கொரியன் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொனன்ட் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் தெரியாதனமா கடந்த காலத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ராஜா இருக்காரு, அவர்கிட்ட வேலைக்காரியா வேலை பாக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோனுக்கு தன்னோட நாட்டுக்கு திரும்பி தன்னோட காலகட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தோணுது. இங்க எப்படி வந்தாங்க அப்படின்றதா இந்த சீரிஸோட மொத்த கதையுமே. இந்த சீரிஸ்ல மொத்தம் 10 எபிசோட் இருக்கு. இந்த ஒரு எபிசோடுக்கு நீங்க கொடுக்க போற லைக்ஸ் அண்ட் கமெண்ட் பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணலாமா சொல்லி முடிவு பண்ண போறேன். சோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம மொதட்டி யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க கிளிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலேயே ஒரு பொண்ணை ஒரு சில பேரு கட்டி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன தப்பு பண்ணா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. ஆனா அந்த பொண்ணை கூட்டிட்டு போறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். இந்த பொண்ணு வந்து பார்த்தா அரசருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டால, இவளுக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை திட்டிட்டு அரசரோட காலடியில தூக்கி போடுறாங்க. இவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்புறம் கீழே உட்காந்துருக்கால, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோனை பாக்குறவங்க ராஜாக்கு வந்து பாத்திரம் ஒரு மாதிரியா இருக்கு. ஹீரோனு வந்து பாத்திரம் பயத்துல இருக்கிறாங்க. அப்ப கூட இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணை விடாதீங்க, இவளை கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ராஜா என்ன பண்றான்னா, இந்த பொண்ணை நான் வேற ஒரு வேலைக்கு பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அருவாளை எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தை வெட்டுற மாதிரி போயிட்டு டக்குன்னு கயிறை வெட்டுறாரு. வெட்டிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பாத்திரம் தண்டனை கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தன்னோட அரசவையில சீப் குக்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொடுக்கிறாரு. இனிமேட்டு அரசருக்கு வரப்போற சாப்பாடுக்கு எல்லாத்தையுமே இந்த பொண்ணு தான் வந்து பாத்திரம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து பாத்திரம் அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த பொண்ணு என்ன நினைக்கிறேன்னா, அப்பாடா தப்பிச்சோம், பட் இருந்தாலும் எப்படின்னு கொஞ்ச நாள் தன்னோட காலகட்டத்துக்கு நான் போயிடுவேன், அது வரைக்கும் எனக்கு பயம் இல்ல அப்படின்ற மாதிரியும், அது வரைக்கும் சமைச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பாத்திரம் யோசிச்சுட்டு இருக்கிறா. இந்த பொண்ணு வேற எங்க வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டா போல இருக்கு. அப்படி எப்படி மாட்டினா அப்படின்றத நமக்கு ஒரு பிளாஷ்பேக் மூலமா சொல்ல போறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்றதுக்காக ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. அங்க வந்து பாத்திரம் ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயின் வந்து மீட்டை ஒரு பக்கம் வேக வச்சுட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் சமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நெருப்பு தேவைப்படுது. பட் அவங்களோட அடுப்பு வந்து பாத்திரம் பொறுக்காகல. ஹீரோயின் வந்து பாத்திரம் என்னென்னமோ பண்றாங்க. பட் அடுப்புல சுத்தமா ஆணையக்க மாட்டேடுது. கேஸ் இழப்புல இருக்கு. ஆனா ஹீரோயின் கூட சமைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பாத்திரம் அடுத்தடுத்து வேகமா சமைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றது தெரியல. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கூட ஹீரோனுக்கு வந்து ஹெல்ப் பண்றான். பட் எதுவுமே நடக்கல. அப்பதான் ஹீரோயின் நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்திரம் ஒரு விஷயம் தோணுது. அங்க இருக்கிற ஒரு வைக்கோல் மாதிரி ஒண்ணு, அதை வந்து பாத்திரம் பத்த வச்சு நம்ம சமைச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சமைக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது அங்க இருக்கிறவங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒண்ணும் பயப்படாது, இது நெருப்பு தான், இது மூலமா வந்து பாத்திரம் சமைச்சலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கறியை வந்து பாத்திரம் அதுல மீட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது சுவை இன்னும் அதிகமாக்கும் அப்படின்றது ஹீரோனோட வந்து நினைப்பு. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோன் அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து பாத்திரம் ஒவ்வொருத்தரா வந்து டேஸ்டிங்காக செஃப் கிட்ட அந்த டேபிள எடுத்துட்டு போறாங்க. ஹீரோனோட பிளேட் போகும்போது அவங்க கண்ணை மூடிட்டு ஹீரோனை செலக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஹீரோன் பண்ண ஒரு டிஷ், அது மட்டும் இல்லாம அவங்க சமைச்ச விதம், அடுப்பு வந்து பாத்திரம் இல்ல அப்படின்றனால டக்குன்னு அவங்க விறகடுப்பு மாதிரி பத்த வச்சு சமைச்சது, சூழ்நிலையை அவங்க கையாண்டது அப்படின்ற எல்லாமே வந்து பாத்திரம் ஹீரோனுக்கு வந்து சாதகமா போயிட்டு, அதனால அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனில நீ தான் வந்து பாத்திரம் சீப் குக்கா இருக்க போற, உனக்கு வந்து பாத்திரம் நாங்க வேலை ஏகப்பட்ட சம்பளம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு வந்து பாத்திரம் அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ஒரு வேலை உங்களுக்கு இப்ப கிடைச்சிட்டு அப்படின்ட்டு அப்படி ஒரு சந்தோஷப்படுறாங்க. அதனால இதை வந்து பாத்திரம் அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. ஹீரோன் வந்து இன்னும் கொஞ்ச நாள வேலைக்கு சேரணும், அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஹீரோன் வீட்டுல இருக்கிறதோட அவங்க அப்பா பார்க்க போலாம் அப்படின்றதுக்காக கொரியாக்கு கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோன் இப்ப இருக்கிறது பிராரிஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க கொரியாக்கு போனோம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் வரப்போறேன், ஒரு 2 3 நாள் உங்க கூட இருந்துட்டு திருப்பி நான் வேலைக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அப்பாக்கார என்ன சொல்றாருன்னா, சரிமா வரும்போது என்னோட ஃப்ரெண்ட் அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கு கொடுப்பாரு, அந்த புக்கை வாங்கிட்டு வரியா அப்படின்னும் போது ஹீரோனும் சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புக் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெயில் பாக்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆல்ரெடி அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா போட்டு போயிட்டாரு போல இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஃபிளைட்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு ஹீரோன் சாப்பிட்டு இருக்கும்போது பைலட் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற போன்ல எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு. இப்ப நீங்க உங்களோட லெஃப்ட் சைடுல திரும்பி பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம், சாரி சூரிய கிரகணத்தை உங்களால பார்க்க முடியும். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கதை உங்களால கவனிக்க முடியும் அப்படின்றப்ப ஹீரோனும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோன் பக்கத்துல இருக்க ஒருத்தர் என்ன பண்றாரு, ஹீரோன் கிட்ட அதை போட்டோ எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட சாப்பாட்டை தள்ளி விட்டுறாரு. இதனால ஹீரோனுக்கு சரியான கோபம். அவர் வந்து பாத்தீங்கன்னா திட்டவும் முடியாது. காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து தமிழ் தெரியாது, கொரியனும் தெரியாது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். இங்கிலீஷ்ல ஹீரோனால திட்ட முடியாது அப்படின்றனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதை தொடச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாஷ்ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தான் மேல இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த புக்கை எடுத்து பாக்குறாங்க. அதுல ஏதாச்சும் கரை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா முன்பக்கம் மட்டும் லைட்டா கரையா இருக்கு. இது அப்பனுக்கு தெரிஞ்ச கொளுத்தி புட்டுறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புக்குக்குள்ள ஏதாச்சும் ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி திருப்பி பாக்குறாங்க, கரை ஏதாச்சும் இருக்கான்ட்டு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் எந்த ஒரு இதுமே இல்ல. சரிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த புக் எடுத்து படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது ஹீரோனுக்கு வந்து இது பழைய காலத்து கொரிய டைம்ல இருந்த ஒரு புக் அப்படின்ட்டும் இது ஒரு சமையல் புக் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஹீரோன் அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமையல் கலைஞ நிபுணர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா தன் ஃப்ரெண்ட் மூலமா இந்த பழைய காலத்து ரெசிபி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த புக்கை எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா
அதை படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா வெளியே சூரிய கிரகணமும் நடக்குது. இந்த இடத்துல வந்து பாத்திரம் ஹீரோயின் வந்து இந்த புக்கை படிச்சிட்டு இருக்காங்க. அந்த புக்கோட கடைசியில என்ன போட்டுருக்கா, இதை படிச்சு முடிச்சதோ நீ என்கிட்டே வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டுருக்கேன். வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றானா திருப்பி அதை படிச்சுட்டே இருக்கிறாளா. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு வந்து பாத்தனா ஒரு பின்னாடி நடக்க தெரியல. அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து பாத்தனா ஜொலிக்குது. பட் ஹீரோனால வந்து பாத்தனா அதை பார்க்க முடியல. அப்படி பார்க்கும்போது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா கரெக்டா அந்த பிளேட் வந்து பாத்தனா குலுங்கும் போது ஹீரோயின் வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது கதவு லாக்ல இருக்கு. பிளேட் வர குலுங்குது. அப்படி குலுங்கும் போது டக்குனு ஹீரோயின் வந்து ஒரு கண்ணாடியில அடிச்சு அப்படியே வந்து பாத்தனா கொஞ்சமா பிளாஷ்பேக், அதாவது வந்து பாத்தனா கடந்த காலத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தனா ஒரு டிராப்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. சோர்ஜன் காலத்துல வந்து ஒரு டிராப்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்த டிராப்ல வந்து பாத்தனா பண்ணி பிடிக்கிறது. சோ பண்ணி டிராப்ல வந்து ஒரு கன்னி பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ போற இடத்துல வேட்டையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு மானை பாக்குறாரு. பார்த்ததுமே வந்து பாத்தனா அவருக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை குடும்ப மேல குடும்பப்படுத்திருப்பாரு. ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோ வந்து பார்த்துட்டு அவங்க அம்மா காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த அரசியல இருந்த ஒரு வயசான நபர் ஹீரோ மேல பாசம் வச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணாரு, டக்கு இந்த பையனோட பாய போத்திட்டாரு. ஏன்னா இந்த பையன் கத்தி அவங்க அம்மாவுக்கு பத்தி யூனி போட்டு தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்றது, இந்த பையனாச்சு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை வந்து பாத்திரம் காப்பாத்திருப்பாரு. இதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா தன்னோட அம்பை எடுத்து அடிக்கிறான். அப்படி அடிக்கும் போது கரெக்டா அங்க இருக்கிற மான் மேல பட்டு அந்த மானானது இறக்குது. அதுக்கு அடுத்து அங்க இருக்கிற மானை போட்டு அடின்னு அடிக்கிறான். அடிச்சு அதை கொலை பண்றான். இப்படி இருக்கும்போது தான் அந்த பெரியவர் என்ன சொல்றான்னா ஹீரோ பார்த்து, தம்பி போதும்பா நம்ம கிளம்பலாம், சூரிய கிரகணம் வேற வரப்போகுது, அரசபையில வந்து பாத்திரம் இதுக்காக ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அங்க போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல எனக்கு வந்து பாத்திரம் இன்னும் வேட்டையாடணும் தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இப்போ அப்படியே கட் பண்ண அரண்மனையில ஒரு லேடியை காட்டுறாங்க, ஒரு பாட்டியம்மா. அவங்க இந்த பூஜைக்கு வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோ எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்றாங்கன்னா ஹீரோக்கு வந்து பாத்திரம் திமிர் அதிகமா போயிட்டு வர அரசபைக்குள்ள எதுவுமே வந்து பாத்திரம் அவனுக்கு கண்காணிக்க மாட்டான், எதுவுமே வந்து பாத்திரம் கண்டுக்க மாட்டான். அவனுக்கு வந்து பாத்திரம் பொறுப்பே இல்லாம போயிட்டு அதோட திமிர் தனத்துல இருக்கான். அவனோட நாட்டுக்காகவும் அவனுக்காகவும் தானே வந்து நம்ம இந்த பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கோம், எங்க போனாவன் எப்போ வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கோவத்துல கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த அரசாங்கத்துல வேலை பார்த்திருக்கவங்க கூட ஹீரோக்கு வந்து பாத்திரம் பொறுப்பே இல்லன்ட்டும் அவன் திரும்ப புரிச்சவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரியே ஹீரோவும் வந்து பாத்திரம் அந்த காட்டுக்குள்ள ஒரு கடையை விரிச்சு போட்டுட்டு சாப்பாட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இல்ல எனக்கு நிறைய வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றானா, ராஜா நம்ம வீட்டுக்கு போயிடும், சூரிய கிரகணம் வந்து பாத்தினா வந்துட்டு இருக்குது, இதனால கடவுளுக்கு வந்து பாத்தினா நம்ம மேல கோபம் வந்துரும், அவருக்கு அந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த பூஜை பண்ணலனா அந்த அரசரை அழிக்கிறதுக்கு வானத்திலிருந்து ஒரு துர் தேவதை அனுப்புவாரு. அந்த தேவதை வந்து பாத்திரம் உங்களை கொலை பண்றதுக்காக வருவா, அதுவும் ஒரு பெண் ரூபத்துல வருவா அப்படின்ற மாதிரி சொல்ல இது என்ன அழிக்கிறதுக்கு ஒருத்தி வருவாளா, தம்பி நீ இன்னும் வளரணும் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா தன்னோட பேடையை தொடர்ந்து வேட்டையாரத பாத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு நரி வருது. அந்த நரியை பார்த்ததுமே இதுதான் கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு துரத்திட்டு இருக்காரு. கற்பனை இப்ப ஹீரோன் வந்து பாத்திரம் கண்ணை முழிக்கிறாங்க. ஹீரோன் வந்து பாத்திரம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க தெரியல. ஏன்னா அவங்க கடைசி கண்ணை மூடினது வந்து ஒரு பிளைட்டுக்குள்ள. பட் கண்ணை மூச்சு பாக்குறப்போ இது ஒரு பன்னியோட டிராப்ல மாட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் வந்து பாத்திரம் மூச்சிட்டு இருக்காங்க. அப்படி மூச்சிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா வந்து பாத்திரம் ஹீரோன் கிட்ட ஒரு அம்பு கண்ணுக்கு எதிர வந்துட்டு போகுது. ஜஸ்ட் மிஸ் ஹீரோன் வந்து பாத்திரம் உயிர் தப்பிச்சிட்டாங்க. இல்லனா அவங்களோட உயிர் அந்த இடத்துல போயிருக்கும். அடுத்த ஒரு அம்பு என்ன பண்ணுனா ஹீரோனோட கட்டை ஊத்து விடுது. அவங்க புத்தினி கீழே விழுறாங்க. அப்படியே ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் பதுங்கிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பாத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து ராஜா என்ன பண்றானா அந்த நிறைய வேட்டையாட பாக்குறான். டக்குனு ஹீரோன் குறுக்க போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா நில்லு எதுக்கு இப்ப வந்து அந்த நிறைய வேட்டையாடிட்டு இருக்க, இவரே இது கொரியன் சட்டப்படி தப்பு, ஒரு விலங்க வந்து நம்ம வேட்டையாட கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அம்மா யாரு நீ எதுக்கு என்ன வந்து கேள்வி கேட்கற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏய் யாரா நீ, இரு போலீஸ் கிட்ட மாட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போன் பண்றாங்க. எப்படி கடந்த காலத்துல போலீஸ்க்கு கால் பண்றாங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல இருக்கும் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ டிராமால நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேக்குறான், ஹீரோ கேக்குறான் நீ தானே அந்த துர்தேவதை, என்ன கொலை பண்ண தானே வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல, ஏதோ பைத்தியம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா போடிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு மலையோட எட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ போய் நிக்கிறான். இதுக்கு மேல போனா அந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிடுவா. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்றனால என்னென்னமோ வந்து பாத்தீங்கன்னா வித்தையெல்லாம் காட்டுறா. கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கன் மாதிரி இருக்கு. அதை எடுத்து வச்சுட்டு இவனை மிரட்டும் போது இவன் என்ன பண்றானா அந்த பொண்ணு கிட்ட நீ எவ்வளவு பெரிய துர்தேவதையா இருந்தாலும் உன்னோட சக்தி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நடக்காது, நான் உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அம்பு எடுத்து அடிக்கிறானா. அப்படி அடிக்கும் போது ஹீரோனோட ஹேண்ட்பேக்ல அது பட்டு அப்படியே போய்கிட்டு கீழே விழுது. அதுல தான் ஹீரோனோட பாஸ்போர்ட் போன் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கு. ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேனே தெரியல, இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாட் கன் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுறாங்க. டக்குனு ஹீரோ என்ன பண்றானா இப்போ கதையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட இது எடுக்கிறான். என்ன எடுக்கிறான், அம்பு எடுக்கிறான். அம்பு வந்து பாத்தீங்கன்னா இல்ல எப்படி இருக்கும் எல்லா அம்புமே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய வேட்டையாடுறதுல விட்டுட்டாங்க. இப்ப ஹீரோன் கிட்ட அவனுக்கு எதிர்த்து போராட பொண்ணுமே இல்ல. ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கன் வச்சு நிக்கிறாங்க. அப்ப இந்த பையன் என்ன பண்றானா தன்னோட அம்பு எடுத்து ஹீரோன் கிட்ட வச்சு இப்போ கைத்த குய்ய போறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த அம்புல வந்து இதை எடுத்து வைக்கிறாங்க, அந்த கரண்ட் ஷாக் அடிக்கிறது. பட் அது வந்து அந்த வால்ல வந்து பரவ மாட்டேது, ஏன்னா அது வந்து மரத்தால செய்யப்பட்டது அப்படின்றனால ஹீரோ வந்து பாத்தா அசால்ட்டா இருந்துட்டு ஏமா ஏதாச்சும் ஒரு பொருட்காட்சியில கிடைக்கிற பொருள் எடுத்து இருந்துட்டு என்ன பயமுத்துற அப்படின்ற மாதிரி ஹீரோனை அடிச்சு தள்ளுறான். இப்படி
அப்படி இவங்க 2 பேருமே நிக்கும் போது கரெக்டா எங்க இருந்தோ வந்து ஹீரோவோட நெஞ்சில வந்து ஒரு அம்பு பதியுது. இது யாரு பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா எதிர்நாட்டு படை. அப்படி அம்பு பட்டதுமே ஹீரோ வந்து டக்குனு அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு பொத்துன ஒரு பழத்துல விழுறா. நிலவேளை அங்க தண்ணி ஓடிட்டு இருக்கு. அதனால இவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல ஹீரோ கூட இருக்கிற அந்த நபர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தா ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம போன காரியம் வந்து பார்த்தா கரெக்டா நடந்திருக்கும்லன்றப்ப எல்லாமே வந்து பார்த்தா பக்கா நடந்திருக்கும். நம்ம கணக்குப்படி அரசருக்கு வந்து பார்த்தா முன்னாடி விதி முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி சரி எல்லாமே நல்லபடியா பாத்துக்கங்க. போக போக வந்து பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காரு. கூடவே வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தா சீக்கிரம் முடியணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒரு விஷயம் புரியுது. நம்ம வந்து பார்த்தா டைம் டிராவல் பண்ணி சர்ஜன் பீரியடுக்கு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் வந்து பார்த்தா மூச்சிட்டு இருக்கா. அதோட ஹீரோ கூட வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்குல, அவன் செத்து கித்து போயிட்டான்னு சொல்லி பாக்குறப்போ உயிரோட தான் இருக்கான். பட் கணக்கு அந்த அம்பு பட்ட இடத்துல இருந்து வந்து பார்த்தா ரத்தம் வந்துட்டு இருக்குன்றனால அதை அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரத்தத்தை வந்து பார்த்தா கட்டுப்படுத்துறதுக்காக தன்னோட துணி எடுத்து அதை கட்டி வச்சுட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி பார்க்கும்போது இவன் வந்து பார்த்தா கண்ண மூச்சுட்டான். கண்ண மூச்சை கடுத்தது ஹீரோனை வந்து பார்த்தா திருப்பி மிரட்ட ஆரம்பிக்கிற ஒரு குட்டி கத்தி வச்சுட்டு அப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த கத்தியை வெடுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க தான் வந்து பார்த்தா வித்தக்காரியாச்சு சமையெல்லாம் சமைய பண்ணுவாங்கல்ல, இவங்க வந்து பார்த்தா கையாலே வந்து பார்த்தா அந்த கத்தி வச்சு வித்த காட்டுறாங்க. இதை பாக்குற ஹீரோ என்ன பண்றான்னா பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஒரு கெட்டிக்காரியா தான் வந்து பார்த்தா நம்மள கொலை பண்ண அனுப்பியிருக்காங்க அப்படின்றா. அது மட்டும் இல்லாம மேல வந்து ஹீரோனை வந்து சண்டை போடும்போது தான் அவளுக்கு அம்பு பட்டுச்சு. அப்ப ஹீரோ தான் வந்து பார்த்தா கொலைக்கார டீம் அப்படின்ட்டு என்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றானா, இல்லங்க நான் அதெல்லாம் பண்ணவே இல்ல, உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லி காப்பாத்த தான் பாட்டா அப்படின்றாங்க. இல்ல நீ என் கூட இருக்கும் போதுதான் உன்னை வந்து பார்த்தா எதிரிங்க வந்து என்ன அட்டாக் பண்ணாங்க, அப்ப நீங்க அந்த எதிரி டீம்ல சேர்ந்தவ தானே, என்ன கொலை பண்றதுக்காக பிளான் போட்டுருக்கீங்களா அப்படின்னும் போது ஹீரோன் வந்து பார்த்தா இன்னுமா சொல்ல பாக்குறாங்க. பட் அந்த ஹீரோ வந்து பார்த்தா புரிஞ்சுக்க மாட்டாரு. 2 பேரும் வந்து பார்த்தா மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் கேக்குறாங்க, அம்மா என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல போடுறதானே, இப்ப ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது இது ஆதி காலத்துல போறதா, நம்ம எல்லாம் அங்கதானே இருக்கோம் அப்படின்றாங்க. அது ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, நான் நாட்டுல இருந்து வந்துட்டு இருக்கேன், நான் வந்து பார்த்தா ஒரு பொண்ணு, நான் ஒரு கம்பெனில வேலை செய்யணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன டிராமால போட்டுருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க, எனக்கு என்னமோ மேல சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோன் அப்புறம் ஹீரோ 2 பேருமே ஒருத்தர் புடிச்சிட்டு ஒரு குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த கத்திக்கு தான் முதல்ல அந்த கத்தி யார் எடுக்கிறா அப்படின்றதான் போட்டிய போல இருக்கு. ஹீரோன் அந்த கத்தி எடுத்துட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு தலையை தூக்கும் போது கரெக்டா ஹீரோட தலையில அடிச்சு ஒரு பட்டுன்னு மயக்கம் போட்டாரு. நம்ம அவ்வளவுட்டாங்க இல்ல அந்த ஆளு பீக்கா அப்படின்ட்டு ஹீரோனுக்கு தெரியவே இல்லை. பட் இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா இவன் இங்கே விட்டுட்டு போயிடலாம், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து பார்த்தா அந்த இடத்துல கட்டி போடுறாங்க. கட்டி போட்டுட்டு ஹீரோன் மட்டும் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் ஹீரோன் நினைக்கிறாங்க, நம்ம இருக்கிறது ஒரு ஆற்றங்கரை பகுதி, இந்த இடத்துக்கு யாருமே அதிகமா வர மாதிரி தெரியல, இவன் விட்டுட்டு போயிட்டானா, இவன் காணாம போயிட்டானா, அப்படி இவனுக்கு யாரும் சாப்பாடு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு வந்து பார்த்தா ஹீரோ கண்ண மூச்சுட்டான். கண்ண மூச்சை கடுத்து எங்கடி என்ன தப்பிக்க பாக்குறியா, என்ன விட்டுட்டு போ பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் தான் இந்த நாட்டோட அரசன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றானா, போனா போதும் உன்னை காப்பாத்திட்டு போலான்னு சொல்லி நினைச்சேன், பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருந்தானா இங்கே பின்ன விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்றப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து பார்த்தா எதிர்காலத்துல இருந்து இங்க வந்திருக்கேன், இந்த ஊர் வந்து பார்த்தா எனக்கு கத்துப்படிதான், நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டு உன்னை ஒரு மனநல காப்பகத்துல சேர்த்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றானா ஹீரோவை கட்டி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ண அரண்மனையில காட்டுறாங்க. ஒரு லேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அரசர் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க, அவருக்கு எங்க அவரை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இந்த லேடிக்குமே வந்து பார்த்தா ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து பார்த்தா ஜெயில இருந்திருப்பாங்க. எதுக்குன்னா இவங்களோட அம்மா கிட்ட வறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட இந்த பொண்ணை கொடுத்துட்டு வேலைக்காக அனுப்பி வச்சிருப்பாங்க. அவர் கொஞ்சம் பணத்தை வந்து இந்த அம்மா கிட்ட கொடுத்துருவாரு. இந்த பொண்ணு ஒரு கான்ட்ராக்ட் மூலமா வேலை பார்க்க வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த நபருக்கு என்ன பண்ணிருக்காரு, இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப தப்பான முறையில நடந்திருக்காரு. டெய்லி இந்த பொண்ணை வந்து பார்த்தா சித்திரவதை பண்ணிருக்காரு. ஒரு நாள் இந்த பொண்ணு அதெல்லாம் பொறுத்துக்க முடியாம ஒரு கத்தி எடுத்து அவரை போட்டு தள்ளிட்டா. அதனால இந்த பொண்ணை வந்து இப்ப ஜெயில வச்சிருந்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட அரசியல் இருக்க ஒருத்தர் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட திருப்பியுமே வந்து பார்த்தா தொட்டு பேசிட்டு இருக்காரு. எனக்கு வந்து பார்த்தா உன்னால ஒரு உதவி தேவைப்படுது, அந்த உதவியை உன்னால மட்டும் தான் செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட வந்து பார்த்தா தப்பான முறையில டச் பண்ணும்போது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, ஏற்கனவே ஒருத்தவன் நான் தொட்டு பேசினதுக்காக தான் இப்ப வந்து பார்த்தா நான் ஜெயில இருக்கிறேன், இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஆல்ரெடி ஜெயில தான் இருக்கேன், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. அதாவது உன்னையும் கொலை பண்ணிடுவேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன பண்றானா, இங்க பாருமா உனக்கிட்ட நான் தப்பாலாம் நடக்க வரல, எனக்கு வந்து பார்த்தா போன் கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், அது உன்னால தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரிட்டு இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கண்டிப்பா சேரும் அப்படின்றாங்க. அதுக்கு இந்த ஜெய்டி வந்து பார்த்தா வெளில வந்திருப்பா. இப்ப அந்த லேடி வந்து ஒரு அரசவையில ஒரு அமைச்சர் மாதிரி இருந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நபர் என்ன பண்றானா இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, அரசர் எங்க எப்போ வருவார் அப்படின்றப்ப அந்த பொண்ணுக்கே தெரியல. உடனே இவர் என்ன பண்றானா அங்க இருக்கிற அமைச்சர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு எனக்கு தெரியாம யாராச்சும் அரசரை கொலை பண்றதுக்கு திட்டம் கீட்டினீங்களா, எங்க போனார் அவரு, எப்போ வருவாரு, எனக்கு தெரியாம யாராச்சும் திட்டம் தீட்டி அதை நான் கண்டுபிடிச்சனா நீங்க வந்து பார்த்தா சொர்க்கத்துக்கு போயிடுங்க, உங்க சாவி என்னோட கையில தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா திட்டுறாரு. இதே நேரத்துல தான் ஹீரோவை கூட்டிட்டு ஹீரோயின் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே தண்ணி தாகமா இருக்குது. ஹீரோ பேர புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான், தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி குடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் என்ன சொல்றானே, டே கொஞ்ச நேரம் பொறுடா, ஏதோ காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தூரம் போனா ஒரு ஹோட்டல் வரும், நான் நல்லா சாப்பிடுறேன், உனக்கு வந்து பார்த்தா தண்ணி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோனுக்கு புரியல, அவங்க இன்னுமே கடந்த காலத்துல தான் இருக்கிறாங்க, எதிர்காலத்துல அவங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த நடுகாட்டுல அவங்க வந்து பார்த்தா ஹோட்டல தேடிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆமாடா தம்பி, கணக்கெட்டின தூரம் யார்
யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அது ஹீரோ என்ன சொல்றானே எப்படி இருப்பாங்க, நான் தான் இந்த இடத்துல யாருமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டுட்டேனே அப்படின்றப்ப என்னடா நீ சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் அரசர் மாதிரி பேசிட்டு இருக்க, நீ பைத்தியண்டா, மென்டல் ஹாஸ்பிட்டல் உனக்கு கூட்டிட்டு போற, அங்க போன கருத்து உனக்கு குச்சி முடை குறி ரொட்டி வாங்கி தரேன் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டை பாக்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்ணு கட்டின தூரம் யாருமே காணும். சரி நைட் இங்க தங்கிக்கலாம், அதுக்கு அடுத்து நம்ம காலை எஞ்சு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, ஆனா ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால ஹீரோ கிட்ட வந்து என்னடா அந்த வீட்டுல யாருமே காணும் அப்படின்றப்ப ஏமா நான் சொல்றதை கேளாம நான் தான் இந்த ஊருக்குள்ள யாரும் இருக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டல, இது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிமா அப்படின்னும் போது ஹீரன் கேட்க மாட்டாங்க. ஹீரனுக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து பத்திரம் அழுக்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் ரொம்ப கேவலமா நாறுது அப்படின்றனால நான் ட்ரெஸ் மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரன் அந்த வீட்டுல இருக்க ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டுட்டு வரும்போது வீட்டுக்குள்ள யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹீரன் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு சவுண்ட் கேக்குது, இந்த இடத்துல என்னமோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் போயிட்டு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தொடப்பு கட்டி எடுத்துட்டு வெளில போறா. ஹீரனை போட்டு அடிக்கிறா, திட்டுறா, ஏண்டி திருட்டு நாய, யார கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்த, எப்படி உனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னும் போது உடனே ஹீரன் சொல்ற, இங்க பாரு நான் திருடி எல்லாம் கிடையாது, உன் வீட்டுக்குள்ள வந்தா அப்படி அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அப்ப என் ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கேன், உன் ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளவுதான், அதுக்கு திருட்டு லிஸ்ட் எல்லாம் சேர்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றா. இதுக்கு அடுத்து இந்த இடத்துல வச்சு சாப்பிட இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப அந்த பொண்ணு கம்னு இருக்கா. ஆமா உங்க கிட்ட கேட்கணும், எதுக்கு நீங்க பழைய காலத்து ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இங்க ஏதாச்சும் ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இது என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கேட்கறாங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஜோஹன்சன் காலம் அப்படின்றப்ப கிரண் சிரிக்கிறாங்க. எது கிட்டத்தட்ட 1100 வருஷம் நான் பின்னோக்கி இருக்கேனா அப்படின்ற மாதிரியும், இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே பைத்தியமா தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரியும், நான் மட்டும் தான் புத்திசாலியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கிரண் தான் பைத்தியமா இருக்காங்க, ஆனா கிரண் சுத்தி இருக்கிற எல்லாருமே புத்திசாலியா தான் இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து கிரணுக்கு தெரியவே மாட்டேனுது. இப்படி இருக்கும்போது தான் பசிக்குது, ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வாங்க சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குனு கிரண் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பத்தனை எடுத்துட்டு சாப்பாடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. கிரண் தன்னோட சட்ட பாக்கெட்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்கு, அதெல்லாம் போட்டு ஒரு நூடுல்ஸ் மாதிரி என்னத்தையும் கிண்டுறாங்க. அது அப்படியே வந்து பத்தனை எடுத்துட்டு போறாங்க. ஹீரோக்கும் வேற வந்து பசிக்குது, பட் இருந்தாலும் கிரண் கிட்ட கேட்டா குடுப்பால மாட்டாலான்னு தெரியல. ஏன்னா ஹீரோ கிட்ட வேற ஒரு இழுத்துருக்காளா, எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க, கொடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி நினைக்க கிரண் என்ன பண்றானா ஃபர்ஸ்ட் சமைச்சிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நீ சாப்பிடு, நான் சமைச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஊட்டி விட போறல. டக்குனு அதுக்கு வந்து பார்த்தா ஹீரோ என்ன சொல்றானா, எதிர்நாட்டை சேர்ந்த பொண்ணு நின்னு என்ன கொலை பண்றதுக்கு ஆட்களை கூட கூட்டு வந்த, இதுல வெஸ்ட கிஸ்ட கலந்து தின்னா அப்படின்றப்ப அப்படியா சரி நான் சாப்பிட்டு காட்டினா நீ சாப்பிடுவேன்னு கேட்கறப்ப ஓ அப்படின்ற மாதிரி சொல்லப்போம். ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பைட் எடுத்து வைக்கிறாங்க. ஆகா பாய் சூப்பரா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை டெப்டேத்தி விட ஹீரோக்கும் வந்து பார்த்தா பசிக்குது. அதனால என்ன பண்றானா ஹீரன் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுறான். ஹீரனுக்கு வந்து ஊட்டி விட ஹீரோக்கு வந்து பார்த்தா கண்ணீர் வருது. ஏன்னா காரம் வந்து பார்த்தா அவ்வளவு போட்டிருக்கிறா. ஏன்னா இவங்க வந்து காரமே சாப்பிட மாட்டாங்க. ஹீரன் சமைக்கிறது வந்து பார்த்தா இந்த காலகட்டத்துக்கு ஏத்தது கிடையாது. இப்படி இருக்கும்போது அவளுக்கு வந்து பார்த்தா அடிக்கே வருது. எதுக்குடா அடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. ஹீரோ பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி எழுதிட்டு இருக்கானா. ஏன்னா ஹீரோக்கு அவங்க அம்மா, ஏன்னா ஹீரோக்கு இறந்து போன அவங்க அம்மாவோட நினப்பு வந்துட்டு ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருப்பான், அவங்க ஊட்டி எல்லாம் விட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஹீரோக்கு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறா. அதெல்லாம் அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோன் என்ன சொல்றானா, டே நான் தெரியாம காரத்தை அதிகமா போட்டுட்டு நினைக்கிறேன், அதுக்காக இப்படி அழுது அடமுடிக்க கூடாது, உன்னை பார்த்து சின்ன புள்ள மாதிரி இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கத பார்த்துட்டு அம்மா எதுக்கு நீங்க இருக்க, ஏதாவது யாருக்கு இருக்க கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்றப்ப ஐயோ இங்க வந்திருக்கிறது அரசரா அப்படின்ட்டு இந்த பொண்ணு வர பயப்பட ஆரம்பிக்கிறா. அரசரே மனுத்துருங்க அப்படின்னும் போது யாரு அரசரா, ஏமா இவன் பைத்தியமா, இவன் பைத்தியம், இங்க பேரு இந்த காலத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்குது, இது பைத்தியம், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோ வந்து பார்த்தா ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு ஹீரன் திருப்பி வந்து போயிட்டு அவங்களோட பேக்கை தேடலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அந்த பேக்கை கண்டுபிடிச்சாதான் இந்த பொண்ணால போன் போட்டு ரெஸ்கியூ டீமை கூப்பிட முடியும், இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரனுக்கு என்ன பண்றானா இந்த பையனை படுக்க வச்சுட்டு அவனுக்கு ஒரு அழுக்கு பிடிச்ச போரையை போத்தி விடுறான். ஹீரோக்கு இந்த பொண்ணு மேல இந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஏன்னா ஆரம்பத்துல இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கிறுக்குத்தனம் பண்ணாதான், பட் இருந்தாலும் இப்ப இவளுக்கு ஊட்டி விட்டுருக்கான் அவங்க அம்மாவோட ஞாபகம். அது மட்டும் இல்லாம ஒரு அற்புதமான புனப்பு கொடுத்திருக்கான். இந்த புனப்பு எல்லாமே வந்து பார்த்தா ஹீரன் மேல அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தா பாசத்தை ஏற்படுத்துது. இந்த போர்வை மட்டும் தான் நாருது, பட் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அமைதியா படுத்துட்டு இருக்க. ஹீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு கூட நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரன் கிட்ட அந்த பொண்ணு கேக்குறா, ஆமாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த வருஷத்துல இருந்து வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறப்ப ஜோசன் வருதுன்னு சொன்னேன்ல, அப்ப ஏன் நீங்க சிரிச்சீங்க, அப்ப நீங்க நம்பல அப்படின்றப்ப இல்லைங்க நம்ம வந்து பார்த்தோன்னா 2025 தானே இருக்கோம் அப்படின்றாங்க. இது 2025 இது 1900 அப்படின்றாங்க. இது 1100 அந்த காலகட்டத்தில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம ஹீரோன் கிமனார் கும்னி அடிச்சிட்டு இருந்தது வந்து ஒரு அரசர் தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு ஆறு இருந்திருக்கும், அந்த ஆத்துல தான் வந்து பார்த்தா குளிச்சுட்டு இதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா போயிட்டு ஏன்னா ஒரு அரசர் கிட்ட வந்து இவ்வளவு பேசியிருக்கோமே, அவர் ஏதாச்சும் தப்பா நினைச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அரசரை காப்பாத்துறதுக்காக அரசவையில இருந்து ஒரு சில பேர் அரசர் எங்க இருப்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவரை வந்து பார்த்தா கை கட்டலாம் அவுத்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அரசர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த ரெண்டு பொண்ணுகளையும் வந்து பார்த்தா சும்மா விடவே மாட்டேன், எனக்கு வந்து பார்த்தா ரொம்ப பெரிய அவமானத்தையும் ரொம்ப நேரத்தையுமே வீணாக்கிட்டாங்க, உங்களுக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அவங்க ரெண்டு பேருமே பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். அப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்து பார்த்தா அந்த ஆத்தங்கரை பக்கமா தான் போறான். அப்படி ஹீரோன் பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். கவனிச்சதுக்கு அடுத்தது நீங்க தானே இருக்க, போன காலையில என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா ஒருத்தர் பாக்குறாங்க. உண்மையான அரசர்கிட்ட ஹீரோன் வந்து பார்த்தா இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது. இதுக்கு அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்றத ரெண்டாவது எபிசோட்ல பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும்தான் இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி இதோட எண்டு பண்ணிப்பேன். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு எபிசோட்ல பார்க்கறேன். அது வரைக்குமே டாடா பை பை.